இல்லத்தரசி திருமதி தனபாக்கியம் அவர்கள் நத்தக்காடையூர் திருமண யோகமும் விதிமுறைகளும் என்ற தலைப்புல பேச வராங்க. இங்குள்ள அனைவருக்கும் வணக்கம். என ஈன்ற தாய் தந்தை அவர்களின் பாதங்களை வணங்கி நான் கற்றுக்கொண்ட அனைத்து குருமார்களின் பாதங்களையும் வணங்கி இந்த பிரபஞ்சத்தையும் வணங்குகிறேன். நான் பேச வந்திருக்கும் தலைப்பு திருமண யோகமும் விதிமுறைகள். பொதுவா திருமணம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெவ்வேறு ஊரில் வெவ்வேறு சூழ்நிலைகளில் வளர்ந்த ஒரு பெண்ணையும் ஆணையும் திருமணம் என்ற பந்தத்தின் மூலம் இணைப்பதே திருமணம். அப்படி நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னா ஒவ்வொரு மனிதர் வாழ்க்கையிலும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அது அவர்கள் குடும்பத்துல பாத்தீங்கன்னா சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும் இல்லைங்களா? அப்படி எல்லாருக்கும் இருக்குதா அப்படின்னு கேட்டா அப்படி அமைஞ்சவங்களுக்கு அது ரொம்ப முக்கியம் அல்லது ஒரு பாக்கியம் சொல்லலாம். அப்படி ஒரு திருமண வாழ்க்கை சிறப்பா அமைஞ்சிருச்சு அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை படிப்படியா ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு கொண்டு வந்துடும். ஆனா இதே மாதிரி எல்லாத்துக்கும் இருக்கிறது இல்லைங்களா? அப்ப இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவங்க பிறந்த ஜாதகத்துல இப்போ ஜாதகத்தை நம்மள்கிட்ட கொண்டுட்டு வராங்க அப்பா அம்மா. அப்ப அவங்களுடைய மகனோ மகளோ திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அவங்களுக்கு அதிகமாவே இருக்கும். அப்ப அவங்க ஜாதகத்தை கொடுக்கும்போது நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டா, லக்னத்துக்கு 2ஆம் இடம். லக்னத்துக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானம். அப்ப அந்த குடும்பஸ்தானம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு பாத்தீங்கன்னா ரெண்டுக்கு அதிபதி 6, 8, 12ஆம் இடங்கள்ல மறையாம இருக்கணும். இன்னொன்னு 2ஆம் இடத்துல பாவிகள் இருக்கக்கூடாது. 2ஆம் இடத்துல ஒரு சனி செவ்வாய் ராகு கேது போன்ற பாவ கிரகங்களின் பார்வை அந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. அப்ப அந்த 2க்கு அதிபதி நீச்சம், வக்கரம், அஸ்தங்கதம் போன்ற நிலைகள்ல இல்லாம திரிகோண கேந்திரங்கள்ல இருந்தாலே அவங்களுக்கு ஒரு சிறப்பான குடும்ப அப்படிங்கிற அமைப்பு வந்து அவங்களுக்கு உண்டு. அதே மாதிரி அதுக்கு அடுத்தபடி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா 7ஆம் இடம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு லக்னத்துல பிறந்திருப்பாங்க. அப்ப அந்த லக்னத்துக்கு சமசப்தம ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் 7ஆம் இடம். அப்ப அந்த 7க்கு அதிபதி ஒவ்வொரு நபருக்குமே மாறி மாறி வரும். அப்ப இந்த 7க்கு உடையவனே வந்து காரணாதிபதி. திருமண வாழ்க்கைக்கு அந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அந்த 7க்கு அதிபதி 6, 8, 12ஆம் இடங்கள்ல மறையாம இருக்கணும். அதே மாதிரி 7ல எந்த ஒரு பாவ கிரக தொடர்பு அல்லது ஒரு 2, 3 கிரகங்கள் பாவ கிரகங்கள் கூட்டு தொடர்புல 7ஆம் இடத்துல இருக்கிறதோ அல்லது 7ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் பார்வை செய்யறதோ, 7க்கு அதிபதி நீச்ச வக்ரம் அஸ்தங்கதம் பெறுவதோ இந்த மாதிரி எல்லாம் இருந்தா அவங்களுக்கு வந்து திருமணம் தாமதம் ஆகும். அப்ப 7ஆம் இடம் சுத்தமா ஒருத்தருக்கு அமைஞ்சிருச்சு, அந்த 7க்கு அதிபதி நல்ல இடங்கள்ல இருந்துச்சு அப்படின்னாவே அவங்களுக்கு வந்து நல்ல கலத்தரம் அமையக்கூடிய அமைப்பு வந்து உண்டு. இன்னொன்னு 7ஆம் இடம் பாவ கத்திரியில் இருக்கக்கூடாது. அந்த 7க்கு அதிபதியும் பாத்தீங்கன்னா பாவ கத்திரியில் அமையக்கூடாது. இந்த மாதிரி 7ஆம் இடமும் சிறப்பா அமைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு நல்ல மனைவியோ அல்லது இருபாலருக்கும் நல்ல மனைவியோ கணவன் அமையக்கூடிய அமைப்பு வந்து அவங்களுக்கு உண்டு. இன்னொரு இடம் பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 8ஆம் இடம். இது பெண்ணுக்கு மாங்கல்ய ஸ்தானம், ஆணுக்கு ஆயுள் ஸ்தானம் சொல்லக்கூடியது 8ஆம் இடம். இது ரொம்ப முக்கியம். அப்ப 8ஆம் இடத்துல ஒரு பாவிகள் இருந்து 8க்கு அதிபதி நீசம் அஸ்தங்கதம் பெறுவது அப்படிங்கிறது வந்து சரியில்லாத ஒரு அமைப்பு. அப்ப 8க்கு அதிபதி நல்ல இடத்துல இருந்து ஒரு சுபர் பார்வையில் இருந்தது அப்படின்னாவே பெண்ணுக்கு மாங்கல்ய ஸ்தானம் வலுவாகுது, இன்னொன்னு ஆணுக்கு ஆயுள் ஸ்தானமும் வலுவாகுது. அப்ப 2, 7, 8 இந்த 3 இடங்கள் வந்து ஒருத்தருக்கு திருமணம் அமையறதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான இடமாகும். இப்ப இது மட்டும் போதுமா திருமணம் பண்றதுக்கு? இந்த இடம் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிறவி ஜாதகத்துல வந்து விதி அவங்களுக்கு வந்து இள வயதிலேயே திருமணம். இள வயதுனா ஆணா இருந்தா ஒரு 25, 27, பெண்ணாக இருந்தால் 21 வயதுல இருந்து 23 வயசு வரைக்கும் குறிப்பிட்ட பருவத்துல திருமணம் அமையற அமைப்பு அவங்களுக்கு விதியிலேயே கொடுப்பினே இருக்கு. அப்ப நடக்கக்கூடிய தசாபுத்தி அப்படிங்கிறது அவங்க பிறந்த சந்திரன் அடிப்படையில அந்த தசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு எந்த வயசுல திருமணம் அமையும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியும். அந்த 21 வயது ஒரு பெண்ணுக்கு 21 வயது அல்லது 23 வயதுல நடக்கக்கூடிய தசாபுத்திகள் 2, 5, 7, 9, 11 இந்த தசாபுத்திகள் நடக்குமானால், அதே மாதிரி கோச்சாரத்துல குருவின் பார்வை, மங்களகாரன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் கலத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனையும் பார்வை செய்தால் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துல அந்த நேரத்துல அவங்களுக்கு திருமணம் நடக்கிற யோகம் அவங்களுக்கு வந்து இருக்கு. இதுவே வந்து ஆணாக இருந்தால்
இதுல வந்து கலத்திரகாரன் சொல்லக்கூடியது வந்து சுக்கிரன் செவ்வாய் ரெண்டையுமே சேரும் மாஞ்சாதகமா இருந்தாலும். அப்ப வந்து ஆணுக்கும் திரிகோணாதிபதிகள் திசை 2, 5, 7, 9, 11 இந்த திசா புத்திகள் நடக்கும் காலத்தில் இள வயதிலேயே அவங்க எதிர்பார்த்த குறிப்பிட்ட வயதிலேயே நல்ல திருமண வாழ்க்கை அவங்களுக்கு வந்து அமையும். ஆனா இன்னொரு இது பாத்தீங்கன்னா விதியில கொடுப்பினை இருக்கு, ஆனா நடக்கிற திசை வந்து 6, 7, 12 இந்த மாதிரி திசைகள் நடக்குது அப்படின்னாலும் அதுலயும் திருமணம் நடக்கும். அந்த 6, 8, 12 கூடியவன் திசையில அந்த திரிகோணாதி புத்தி 1, 5, 9 இந்த மாதிரி வந்து திரிகோணாதி புத்தியிலும் கட்டாயம் திருமணம் நடக்கும். அவங்க நினைச்ச மாதிரி நல்ல இடத்துல ஆணுக்கு மனைவி அமையக்கூடிய அமைப்பு வந்து அவங்களுக்கு இருக்கு. இது வந்து ரொம்பவே அவங்களுக்கு விதியில கொடுப்பினை அப்படிங்கிறது இருக்கணும், அப்பதான் அவங்களுக்கு அந்த மாதிரி வந்து அமையும். இதுக்கு நேர்மாறா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிறந்த ஜாதகத்துல அவங்க முதல்ல அவங்கவுங்க ஜாதகத்துல வந்து கொடுப்பினை என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் திருமணம் வந்து 25ல பண்ணலாமா 27ல பண்ணலாமா அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கே வரணும். எல்லாரும் ஒரே மாதிரி வந்து 23, 25ல நம்ம ஜாதகத்தை எடுத்து அலைஞ்சோம்னா அது மாதிரி அமையறது கிடையாது. ஒரு 27 வயசுக்கு மேல 30 வயசுக்கு மேலதான் நல்ல தசாபுத்தி வருது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது, இவங்க பிறவி ஜாதகத்துல வந்து அது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா முதல்ல நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து எடுக்கணும். இப்ப இன்னொரு ஜாதகத்துல பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 2ஆம் இடம், அந்த 2ஆம் இடத்துல பாவ கோள்கள் சனி, செவ்வாய், ராகு, கேது இந்த மாதிரி பாவ கோள்கள் கூடியிருந்து 7ஆம் இடத்துலயும் பாத்தீங்கன்னா பாவ கிரகங்கள் சேர்க்கை இருந்து அப்ப அந்த ஜாதகத்தை நம்ம ஒரு 23 ஆணா இருந்தா ஒரு 23, 25 வயசுல நம்ம ஜாதகத்தை திருமணம் பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அவங்க வந்து பார்த்தாங்கன்னா அது சரி வராது. அப்ப அவங்க கொடுப்பினை என்ன அப்படிங்கறது முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு தான் அடுத்து நம்ம திருமணம் எந்த காலகட்டத்துல பண்ணணும் அப்படிங்கறத அவங்க முடிவு செய்யணும். அப்ப வந்து இது ஒரு சில லக்னங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். இப்ப இதுல விதிவிலக்குகள் உண்டு. அப்ப உபய லக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்கணங்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன லக்கணம்? மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த லக்கணங்கள் வந்து உபய லக்கணம். இப்ப இந்த உபய லக்கணங்களுக்கு 7ஆம் இடமே பாதகாதிபதியாகவும் மாரகாதிபதியாகவும் வராங்க. அப்ப இந்த லக்னங்களுக்கு பாத்தீங்கன்னா 7க்கு அதிபதி ஆட்சி உச்சம் பெறுவதோ அல்லது வந்து 7 வலுவாக இருப்பதும் கடுமையான காலதோஷத்தை ஏற்படுத்தும். அப்ப இந்த உபய லக்கணக்காரர்களுக்கு பொதுவா மீன லக்னத்துக்கு 7 கூடியவன் குரு 7 ஆட்சியாக சிறப்பு இல்லை. அதே மாதிரி கன்னி லக்னத்துக்கும் 7க்கு அதிபதி 7 ஆட்சியாக இருக்கிறதும் சிறப்பு கிடையாது. இந்த மாதிரி உபய லக்னங்களுக்கு 3, 6, 8, 12ஆம் இடங்களில் வந்து அந்த 7 கூடிய கிரகம் அமர்ந்திருந்தால் அவங்களுக்கும் குறிப்பிட்ட வயதில் திருமண யோகத்தை கொடுக்கும். அது அந்த வாழ்க்கை சிறப்பாகவும் அமையும். அதனால எந்த பாதகமும் இல்லை. அப்போ ஒரு ஜாதகத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல பார்க்க வேண்டியது 2, 7, 8. அப்ப இதை எல்லாமே பார்த்து முடிவு பண்ணிட்டு நம்ம பார்க்க வேண்டிய அமைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா முழுமையான ஜாதகம் பொறுத்து அப்படிங்கிறது லக்னத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம இது எல்லாமே பார்க்கணும். முதல்ல இது இவங்களுக்கு வந்து கொடுப்பினை உண்டு. அப்ப திருமண அமைப்பு இள வயதுல நடக்கிறதுக்கு அமைப்பு இருந்தாலும் இதை அனுபவிக்கிறதுக்கு அவங்களுக்கு லக்னம் வழிவிடுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ ஒரு ஜாதகத்துல இது எல்லாமே பார்த்துட்டு லக்னம் வலிமையா லக்னத்துல அதுல கொடுப்பினை உண்டா அப்படிங்கிறத பார்க்கணும். லக்னம் ஒருவருக்கு திரிகோண ஸ்தானங்களையோ லக்னம் பலமாக இருந்தால் இதை எல்லா விதிகளையும் அவங்க அனுபவிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு குறிப்பிட்ட வயதிலேயே கிடைக்கும். இப்ப மற்ற இடங்கள்ல வந்து லக்னம் வந்து 6, 8, 12ஆம் இடங்கள்ல அப்படி இருக்குது அப்படின்னா குறிப்பிட்ட வயசுல திருமணம் பண்ணினாலும் அதனுடைய வேல்யூஷன் வந்து அவங்களுக்கு தெரியாது. அதனுடைய வேல்யூ வந்து அவங்களுக்கு வந்து தெரியாது. சாதாரணமா நினைச்சுக்குவாங்க. பெருசா அதுல ஒரு நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம்னு எதிர்பார்க்கிற இது வந்து அவங்களுக்கு தெரியாது. அதுதான் அதனோட அமைப்பு அப்படிங்கிறது. அப்ப ஒரு இரு மனங்களை ஒன்று சேர்த்து வாழணும் அப்படின்னா லக்னம் 2, 4, 5 புத்திரஸ்தானங்கிறது 5, 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானம், 7ஆம் இடங்கிறது கலத்திரஸ்தானம், 8ஆம் இடங்கிறது மாங்கல்ய ஆயுள் ஸ்தானம், 12ஆம் இடங்கிறது பஞ்சனை சுகம். அப்ப இந்த இடங்கள் நல்லா இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து குறிப்பிட்ட வயதுல நல்ல திருமண வாழ்க்கை அமையக்கூடிய அமைப்பு வந்து அவங்களுக்கு இருக்கு. அப்ப இது நல்லா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அடுத்து வந்து பார்க்கக்கூடிய ஜாதகமும் நல்ல நேரத்திலேயே அமையும். இப்படி ஒரு ஜாதகம் இருந்ததுன்னா இப்ப அவங்க பொருத்தம் பார்க்காமயே கல்யாணம் பண்ணா கூட அவங்களுக்கு வந்து நல்ல திருமண வாழ்க்கை அமையும். சில பேர் சொல்றாங்க இல்லைங்களா, இப்ப பொருத்தம் பார்த்து நம்ம கல்யாணம் பண்றோம், சில பேர் பார்க்காமயே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நல்லாதான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்களுக்கு விதியில வந்து கொடுப்பிடை அப்படிங்கிறது நல்லா இருந்தது அப்படின்னா அவங்க வந்து பொருத்தம் பார்க்காமல் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் கூட அவங்க திருமண வாழ்க்கை சிறப்பாவே இருக்கும். ஆனா அந்த கொடுப்பனை அப்படிங்கிறது லக்னம் 2, 7 இதெல்லாம் கெட்டு பாதிக்கப்பட்டிருந்து நீங்க எத்தனை பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணினாலும் அந்த இடத்துல ஒரு ஏமாற்றம் நமக்கு இருக்கும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாதகம் கூட மாறி நம்ம கைக்கு வரும்.
ஜாதகம் மாதிரி நம்ம கைக்கு அப்படி கூட வந்து நம்ம அதுல சிக்கிக்கலாம். இதனால வந்து நம்ம தலைவிதி என்னவோ அது போலதான் நம்மளுக்கு வந்து அந்த அமைப்பு வந்து கொடுக்கும். அப்புறம் இன்னொன்னு ஆண் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்துல சூரியன் சுக்கிரன்ங்கிறது காரக கிரகம்னு சொல்றோம். அந்த சூரியனும் சுக்கிரனும் பாத்தீங்கன்னா 42 டிகிரிக்கு மேல் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் தாமதமாகும். அப்ப எல்லாமே நல்லா இருக்கு. பிறந்த ஜாதகத்துல 2, 4, 7, 8 எல்லாமே சிறப்பா இருக்கு. தசாபதியும் நல்லா இருக்கு. அப்ப ஏன் திருமணம் இன்னும் நடக்கல? சில பேருக்கு அப்படியே இருக்கு. இது எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சூரியன் சுக்கிரன் 42 டிகிரிக்கு மேல போகும்போது அவங்களுக்கும் திருமண தாமதம் ஏற்படும். அதுக்கு உண்டான அமைப்பு வந்து அவங்களுக்கு இருக்கு. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 ஜாதகத்திலையும் இப்போ தோசை இருக்கு இல்ல அது வேற. தோசை இருந்தாலும் சில பேருக்கு வந்து அந்த குறிப்பிட்ட வயசுல திருமணம் நடக்குது. இப்ப 2ல செவ்வாய், 2ல சனி செவ்வாய், 7ல சனி செவ்வாய் இந்த மாதிரி கிரகம் இருந்தாலும் குறிப்பிட்ட வயசுல ஒரு சிலருக்கு திருமணம் நடக்குது அப்படின்னா, சுப கிரகங்களின் பார்வை அந்த 2ஆம் இடத்துக்கோ 7ஆம் இடத்துக்கோ தொடர்பு இருக்கும். இருந்தா தான் அவங்களுக்கு வந்து அந்த பாவகிரகம் இருந்தாலும் திருமணம் நடக்கும். அது வந்து பொதுவா அந்த ஜாதக ஆய்வை பொறுத்து, ஜாதகத்தை பொறுத்து இருக்கு. ஏன்னா பாவகிரகங்கள் இருக்கு, இப்ப திருமணம் நடந்திருக்குது அப்படின்னு அவங்க நினைக்கலாம். இது ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பெரும்பாலும் உங்களுக்கு வந்து ஜாதகம் எப்படி இருந்தாலுமே கல்யாணம் பண்ணிட்டாங்க குடும்பம் அப்படின்னு ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த திருமண வாழ்க்கை நல்லா இருக்குமா நல்லா இருக்காத நம்ம பார்வைக்கு வருது அப்படின்னா, அந்த ஜாதகத்துல வந்து ஒருத்தருடைய லக்கணம் இன்னொருத்தருடைய ராசியாக அமைந்தால் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அவங்க சமாளிச்சு வாழக்கூடிய அமைப்பு வந்து அவங்களுக்கு இருக்கு. இப்ப நம்ம பொருத்தம் சேர்த்தும் போது கூட அதை நம்ம அந்த மாதிரி பார்த்து சேர்த்தும் போது அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். ஒருவருடைய லக்கணம் இன்னொருடைய ராசி. இன்னொன்னு அதே மாதிரி பெண் ஜாதகத்தில் உள்ள செவ்வாய்க்கு ஆண் ஜாதகத்தில் உள்ள சுக்கிரன் 3:11 இருக்கணும். ஆண் ஜாதகத்தில் உள்ள சுக்கிரனுக்கு பெண் ஜாதகத்தில் உள்ள செவ்வாய் 3:11 இருந்தாலும் திருமண வாழ்க்கை அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். இருந்தாலும் பிரியாம ஒரு அந்யோன்யமா வாழக்கூடிய ஒரு அமைப்பு வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும். இப்ப வந்து இந்த அமைப்புல பாத்தீங்கன்னா 2 உதாரண ஜாதகம். ஒண்ணு வந்து பிளஸ் ஆகும், ஒரே வயசு அவங்களுக்கு நண்பர்களா இருந்தாங்க, ஒட்டுக்கா படிச்சாங்க. அதுல ஒருத்தருக்கு வந்து திருமணம் அமைஞ்சிருச்சு, 2 குழந்தைங்க இருக்கு, நல்லா வாழ்க்கை போயிட்டு இருக்குது. இப்ப 41 வயசு ஆச்சு, இன்னொருத்தருக்கு திருமணமே இல்லை. இப்ப இதுக்கு என்ன காரணம்? அது அந்த விதியின் அடிப்படையில் தான். அப்ப ஒருத்தருக்கு திருமணம் ஆகல அப்படிங்கும் போது அவங்க அந்த அம்மா அவர் வந்து 2 பேருக்கு ஒரே வயசு தான். ரிஷப லக்கணம், லக்கணத்துல ராகு 12 டிகிரி, சுக்கிரன் 15 டிகிரி, சூரியன் 22 டிகிரி. அப்ப பாத்தீங்கன்னா லக்னத்திலேயே அந்த லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் பாவகத்திலேயே இருக்கிறாரு. ராகு சூரியனுக்கு இடையில பாவகத்திலேயே அந்த லக்னாதிபதி மாட்டிக்கிட்டதுனால எல்லா விஷயங்களையும் இவர் போராடிக்கிட்டே தான் இருக்கணும். 2க்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் எப்படி இருக்குன்னா விரயத்துல இருக்குது மேஷ வீட்டுல. அப்ப குடும்பாதிபதி இவருக்கு விரயம். குடும்பாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து பலம் இல்லை. 7க்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் சனி 2 கிரகம் பாத்தீங்கன்னா அவருக்கு இருந்த மாதிரியே தான். துலா ராசியில செவ்வாய் சனி 2மே வக்கரம் பெற்ற நிலையில் இருக்குது. அப்ப செவ்வாயும் சனி இப்ப பாவ கிரகங்கள் 6ல மறையிறது நல்லதுதான். செவ்வாய் சனி 2மே சேர்க்கையா இருக்குது 6ஆம் இடத்துல. 8ல குரு. இப்ப இங்க என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, செவ்வாய் 6ஆம் இடத்துல மறைஞ்சாலும் அஷ்டமாதிபதி சாரத்தை வாங்கியிருக்கு. அப்ப அஷ்டமாதிபதி சாரத்துல வாங்கும் போது அங்கேயும் திருமண தடை கடுமையான ஒரு அமைப்பு வந்து அவங்களுக்கு இருக்கு. சனியோட சேர்றதே தப்பு. அப்ப 8 குடையவன் சாரத்தை வாங்கினதுனால இவருக்கு திருமணம் அப்படிங்கிறது ஒரு போராட்டமாவே தான் இருக்குது. அப்படியே மீறி இப்ப அவருக்கு 41 வயசு அப்படிங்களா, 35 வயசுல ஒரு திருமணம் ஏற்பாடு பண்ணினாங்க. வயசெல்லாம் கம்மியா சொல்லி சரி நம்ம திருமணம் எப்படி ஒண்ணு பண்ணிடலாம் அப்படின்னு எல்லாமே ரெடி பண்ணி முகூர்த்த புடவை எல்லாமே எடுத்துட்டாங்க. அப்ப இவங்க வயசு கம்மியா சொல்லியிருக்கிறாங்க. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணாம என்ன பண்ணிட்டாங்க, அந்த பொண்ணு பிறந்த நாள் வாழ்த்து சொல்றதுக்கு போன் பண்ணி இருக்குது மாப்பிள்ளைக்கு. அப்ப விஷ் பண்றப்ப அவர் சொன்னாரு இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் இல்லையே அப்படின்ட்டு. அந்த ஒரு சம்பவம் தான். அதுக்கப்புறம் இதுல ஏதோ பொய் இருக்கு, இதை நம்ம இதை நல்ல சம்பளம் நல்ல வேலையில் இருக்காது. அப்ப இதனாலேயே அவருக்கு கல்யாணம் அதோட நின்று போச்சு. இப்ப இது வந்து 35-36 வயசுல நடந்தது. இப்ப 41 வயசு ஆச்சு, இன்னும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இன்னும் அவங்களுக்கு அமையல. இன்னொன்னு இவங்களுக்கு பாத்தீங்கன்னா திருமணம் ஆன பொண்ணை கல்யாணம் பண்ணலாம். இன்னொன்னு உடல் ஊனம் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க ஒரு மாசோட ஏத்துக்குங்க, அல்லது 6 மாசம் 1 வருஷம் கொஞ்சம் மூத்த பெண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, நிறமெல்லாம் பார்க்க வேண்டாம், நீங்க ஏத்துக்குன்னு சொன்னா அவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் 41 வயசு ஆகியுமே அப்படியே தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா திருமணம் அப்படிங்கிறது இன்னும் நடக்கல. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேல போகும்போது என்னன்னா எதையும் நம்ம ஏத்துக்கணும். ஏன்னா நம்மளுக்கு விதியில கொடுப்பனே அவ்வளவுதான். அப்ப வந்து அவங்க மனசு ஏத்துக்கிட்டா மட்டும்தான் அவருக்கு திருமணம். ஏன்னா அங்க சூரியனும் சுக்கிரனும் அஸ்தமனம், 6ஆம் கிரக சுக்கிரனும் கெட்டு போச்சு, அதுவும் லக்னாதிபதியாவே வந்துருச்சு. இப்படியே இருந்தா அவருக்கு திருமணம்ங்கிறது கிடையாது.
அப்ப இது ஏத்துக்கிட்டு போனா மட்டும்தான் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை உண்டு. ஆனா அதை அவங்க சொன்னா ஏத்துக்க போறது கிடையாது. அது அவங்களுடைய கொடுப்பினை, அது அவ்வளவுதான், நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அப்ப இப்படி இருக்கையில அப்ப முதல்ல வந்து அவங்க பிறந்த ஜாதகத்துல கொடுப்பினை என்ன, நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரே போல இருக்கிறது இல்லைங்களா? அப்போ நம்ம கொடுப்பினை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம திருமண வாழ்க்கையை நம்ம தான் யோகமா மாத்திக்கணும். நம்மளுக்கு கரெக்டான வயசுல அமைப்பு இருந்தது அப்படின்னா நம்ம அதை பண்ணலாம். இப்படி பாவ கிரக தொடர்புகள் இருக்குது அப்படின்னா அது கண்டு நம்ம அடுத்து என்ன மூவ் பண்ணணும், நம்ம மனசை மாத்திக்கிட்டா மட்டும்தான் உண்டு. ஏன்னா திருமணம் அப்படிங்கிறதே மனசு ஒத்து போய் வாழக்கூடிய ஒரு அமைப்பு தான். இரு மனங்கள் சேர்ந்து ஒன்று சேர்ந்து வாழ்வதே திருமணம். அதுல நல்லது கெட்டது எல்லாமே இருக்கும். நம்ம அதை அனுசரிச்சு புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தா தான் அந்த குடும்பம் அப்படிங்கிறது. அப்ப இதை ஏத்துக்கிட்டவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தா அவங்களுக்கு திருமண அமைப்பு அப்படிங்கிறது கிடையாது. அப்ப திருமணத்துக்கு மிகவும் முக்கியமான இடம் கேட்டீங்கன்னா லக்னம் முதற்கொண்டு 2, 4, 7, 8, 12 இத்தனை இடங்களையும் பார்த்துட்டு அந்த காரக கிரகமான செவ்வாய் சுக்கிரன் பாவ கிரக தொடர்பு இல்லாமல் இருந்தால் அவங்க எதிர்பார்த்தபடி அந்த திருமண யோகம் அவங்களுக்கு வந்து அமையும். இது அமையறதே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லலாம். இன்னொன்னு, இந்த திருமணம் ஆகல, திருமண தடை இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு போக வேண்டிய கோயில், அது ஒரு கோயில் சொல்றேன், அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா ரொம்ப ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். கோயில் என்னன்னு கேட்டீங்கன்னா திருச்சி ஸ்ரீரங்கம். பொதுவாக இந்த காரக கிரகம் கெட்டுச்சு, சுக்கிரன் கெட்டு போச்சு அப்படின்னா அவங்க போக வேண்டியது திருச்சி ஸ்ரீரங்கம். இந்த ரேவதி நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு போய் பெருமாளை 5 to 6 பூஜையில பெருமாளை வழிபாடு பண்ணிட்டு, அல்லது சுக்கிரன் அஸ்தமனம் ஆனவங்களுக்கு, அல்லது 12ஆம் இடம் பஞ்சனி ஸ்தானம் இந்த மாதிரி வந்து பாதிக்கப்பட்டவங்க வந்து சுக்கிரதோஷ நிவர்த்தி அப்படிங்கிற பரிகாரம் பண்ணலாம். அல்லது ஸ்ரீரங்கத்துல பெருமாளை வழிபாடு பண்ணிட்டு வந்தா அவங்க, ஏன்னா கலத்திரகாரகன்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கம் திருமணத்துக்கு உண்டான ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடியது, வெள்ளிக்கிழமை போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த திருமண தடை விலகி திருமணம் நடக்கிற அமைப்பு வந்து உண்டு. இன்னொன்று, சென்னைக்கு பக்கத்துல திருவிடத்தை நித்திய பெருமாள் கோவில், இங்க வந்து நித்தம் திருமணம் நடக்கும் அந்த நித்திய பெருமாளுக்கு. அப்ப அந்த நித்திய பெருமாள் கோயிலுக்கு போய் மாலை வாங்கி வழிபாடு பண்ணி அந்த மாலையை கழுத்துல அணிந்து கோயில 9 முறை வலம் வந்து பெருமாளை வேண்டிட்டு வரணும். திருமணம் நம்ம சீக்கிரம் நடக்கணும். வேண்டிட்டு வந்தாங்கன்னா 3 மாசம் 6 மாசம் குறிப்பிட்ட நாள்ல திருமணம் நடக்குது. இதை அவங்க மனசார செஞ்சுட்டு வந்தாங்கன்னா வேண்டிட்டு வந்து அந்த மாலையை கொண்டு வீட்டுல வைக்கணும். அப்ப திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தம்பதி சமயத்துல வந்து அந்த இறைவனை வேண்டிட்டு தான் நினைச்ச காரியம் நடந்துருச்சு அப்படின்னு வேண்டிட்டு அந்த மாலையை கோயில் பிரகாரத்துல அங்க வச்சுட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்க குடும்பம் அப்படிங்கிறது நல்லா இருக்கு. இன்னொன்று வந்து மாங்கல்ய ஸ்தானம் சொல்றாங்க இல்லைங்களா, 8ஆம் இடத்துல சனி, 8ல சனி கேது செவ்வாய், இந்த மாதிரி பெண் ஜாதகத்துல தோஷம் இருக்கிறவங்க வந்து மயிலாடுதுறை போற வழியில கோவில் அருகில பிராணநாதேஸ்வரர் மங்களாம்பிகை, இந்த 8ல சனி ராகு கேது இந்த மாதிரி வந்து மாங்கல்ய தோஷம் இருக்கிறவங்க அல்லது திருமண தடை இருக்கிறவங்க, அந்த கோயில்ல திருமண தடை இருக்கிறவங்க மாங்கல்யம் மஞ்சள் கயிறு வச்சு வழிபாடு பண்றது, மாங்கல்ய தோசை இருக்கிற பெண்கள் வந்து அந்த அம்பாள்களுக்கு இருக்கிற மாங்கல்ய மஞ்சள் கயிறை வந்து அணிவதன் மூலம் அவங்களுக்கு அந்த மாங்கல்ய தோஷம் விலகி கணவருக்கு ஆயுள் பலன் அதிகரிக்கிறதும், திருமண தடை உள்ள பெண்களுக்கு திருமணம் சீக்கிரம் நடக்கிறதும் அமைப்பு வந்து உண்டு. இன்னொன்று வந்து திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர், நான் அதிகமா பக்கத்துல அந்த கோயில் இருக்கிறதுனால அதிகமா அனுப்புறது அங்கதான் நான் பக்கத்துல அனுப்பிச்சிட்டு இருக்கேன். திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே திருமணம் ஆனவங்க, பெண் வந்து சிம்ம ராசி, ஆண் மகர ராசி, பொருத்த வேண்டாம்னு சொல்லியிருந்தார். அப்படி இருந்தும் பொருத்திட்டாங்க. கிரக அமைப்புகள் பெருசா ஒன்றும் இல்லை. ஏன்னா இப்ப வந்து வசதி, பொண்ணு வந்து வேலைக்கு போறாங்க, சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பொறுத்து இல்லைன்னு சொன்னாலுமே அதுக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற ஒரு முடிவுக்கே வர்றாங்க. அப்ப சிம்ம ராசி அப்படிங்கிற வந்து இது கொஞ்சம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி இருந்தும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. வசதி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஒரு 3 மாசம் கூட தாக்கு பிடிக்க முடியல. ஏகப்பட்ட சண்டை. பொண்ணு இங்க திருப்பூர் தான், அம்மா அப்பா வீட்டுக்கு வந்துட்டாங்க. திருப்பி வந்தாங்க, அவங்க பொண்ணு பையனும் மருமகளும் வந்தாங்க. இங்கதான் பொருத்தம் பார்த்தாங்க. நம்மளுக்கு தெரியும். உங்க அப்பா கிட்ட நான் வேண்டாம்னு சொன்னேன் அவரு கேட்கற, எங்க அப்பா எனக்கு சொல்லவே இல்லை. ஏன்னா பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது, பையன் நல்லா சம்பளத்துல இருக்காரு, பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு இது வந்து பண்ணிட்டாங்க. நான் சொல்ல முடியாது இல்லைங்களா, அந்த பையன்கிட்ட நம்ம சொல்ல முடியாது. அப்ப அவங்க அப்பா ரொம்ப பழக்கமானவங்க, இதை சொன்னா அவரு சங்கடப்படுவாரு. அப்ப இதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் மாசம் நீங்க போயிருங்க. 2 பேரும் ஜோடியா தான் போகணும், தனியாலாம் போக கூடாது. போங்கன்னு சொன்னா ஒரு 4 மாசம் 5 மாசம் போனாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கன்சீவ் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்க பிரச்சனையெல்லாம் தீர்ந்துச்சு. அதனால என்ன, பெரும்பாலும் இந்த பக்கத்துலலாம் போவாங்க, தூரம்னு சொன்னா கேட்டு போயிருவாங்க, திருப்பி அதை பத்தி நினைக்கிறதே கிடையாது. அதனால நாங்க திருமண தம்பதிகள் பிரிவினை
பிரச்சனையா இருக்கிறது இந்த மாதிரி விஷயத்துக்களை ஜாதகத்துல பார்த்துட்டு, ஏன்னா ஜாதகத்துல வந்து அந்த பெண் ஜாதகத்துல வந்து டைம் சரியில்லாம இருந்தால், செவ்வாயுடைய கேது இந்த மாதிரி வந்து 6-8 திசைகள் நடந்தால் ஒரு 3 மாசம் 6 மாசம் இருக்குதுன்னா அந்த டைம் தாண்டி போக சொல்லணும். நம்ம அந்த டைம்ல அனுப்பிச்சுட்டாலும் அந்த பிரச்சனை வந்து தீராது. அப்ப அந்த டைம் வரைக்கும் நீங்க இருங்க, சண்டை போட வேண்டாம், நீங்க ஒன்றும் கடுமையா ஒன்றும் திட்ட வேண்டாம், நம்ம இதே இருக்கட்டும். ஒரு 5 மாசம் பிரச்சனைனா அதுக்கப்புறம் உங்க பொண்ணையோ மருமகளையோ இந்த கோயிலுக்கு மாசம் மாசம் கூட்டிட்டு வாங்க, 2 மாசம் கூட்டிட்டு வாங்க, அதுக்கப்புறம் அவங்களே போய்க்குவாங்க, அந்த பிரச்சனை தீர்ந்துடும். அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு வந்து இன்னைக்கு 2 குழந்தை, அவங்களுக்கு நல்ல குடும்பம் செட்டில் ஆயிடுச்சு, எந்த பிரச்சனையும் இப்ப இல்லை. அவங்களுக்கு பெங்களூர்ல இருக்கிறாங்க, ஃபேமிலியோட நல்ல திருமண வாழ்க்கை, ஒன்றும் பிரச்சனை அப்படிங்கிறதே இல்லை. அப்ப திருமண பிரிவினை 2 பேரும் பேசிக்காம இருக்காங்க. ஏன்னா இப்ப அந்த குழந்தை வர வரைக்கும் தான் அவங்களுக்குள்ள பிரச்சனை அதிகமா இருக்கும். குழந்தைன்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அவங்க அதை கவனிக்கவே அவங்களுக்கு சரியா இருக்கும். அப்ப அந்த பிரச்சனை எல்லாம் காணாம போயிடும். அப்ப அதனால வந்து இந்த மாதிரி திருமண பிரிவினை, திருமண தடை இருக்கிறவங்க திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் வழிபாடு செய்யும் போது வந்து அவங்களுக்கு திருமண தடை விலகுது. இவ்வாறு எதை சரியில்லாத ஜாதகங்களை சேர்த்துட்டாலும் அதை சேர்க்கறது என்ன வழியோ நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அதை நம்ம செய்யறது வந்து நம்மளுக்கு அது புண்ணியம். ஏன்னா இந்த கலையத்தை நம்ம குருநாதர் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம முறையா பார்த்து நம்ம செய்யும் போது அவங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கு, இது நமக்கு புண்ணியம் கூட. சரிங்களா? அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கலையை கற்றுக் கொடுத்தா எனது குருநாதர் சுந்தரராஜ பெருமாள் ஐயா அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் சொன்னதுனாலதான் ஒவ்வொரு இதுலையும் என்னால தெரியும். திருமண பொருத்தம் அப்படிங்கிற விஷயமே பாத்தீங்கன்னா அவர் சொன்னதுனாலதான் இப்ப முழுமையா நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஏன்னா தோச சாமியத்துல இருந்து கிரக பொருத்தத்துல இருந்து கிரக பார்வை எப்படி அந்த ஏன்னா முதல்ல ஒரு இதா இருந்தாலும் இப்ப பார்க்க பாத்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. நம்ம ஐயா இருக்காரு, நம்ம ஐயா சொல்லி கொடுத்த முறைப்படி பார்ப்போம். ஏன்னா இது நம்ம ஐயாவே பாக்குற மாதிரி அந்த ஒரு இதுலதான் நான் பார்த்துட்டு இருக்கேன். நல்லபடியா போயிட்டு இருக்குது. நான் ஒரு 7-8 வருஷமா ஜாதகம் பார்த்துட்டு இருக்கிறேன், தெளிவா போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்தது இல்லை. அதனால ஐயாவுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த ஈஸ்வரி ராஜ் அவர்களுக்கும் ஐயாவுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. என் பேர் தனபாக்கியம், சிவன்மலை ஆண்டவர் ஜோதிடம், நத்தக்கடையூர், காங்கேயத்திலிருந்து அரச்சலூர் போற வழியில நத்தக்கடையூர். என்னுடைய செல் நம்பர் 9994193614.